சேமியாவும் சக்கரை பொங்கல் தான் கொடுத்துருக்காங்க. இது கீரிட்டு அக்காவுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. மீதியெல்லாம் பசங்களுக்கு கொடுத்து விடணும். மறுபடியும் நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம். ஹார்பர் பீச்சில் வந்து ஹார்பர் பீச் இருக்குல்ல, அங்கனக்குள்ளே ஒரு பெருமாள் கோயில் இருக்காங்க. அங்கே போயிட்டு சக்கரை பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக கொடுத்தாங்க ரெண்டும். நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்லேயுமே வந்து விளக்கு பற்றி நெய்வேத்தி தீபம் போட்டு விளக்கு பற்றி சாமி கும்பிட்டோம். நாங்கள் ஹார்பரில் உள்ள பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாளையில் நாங்கள் சாமி வந்து நல்லா கும்பிடுவோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர பாதையில் கொஞ்சம் போல் ஸ்நாக்ஸும் அப்புறம் இது கீரை, நாளைக்கு ஸ்கூலில் அதனால் இன்றைக்கி கீரையை வாங்கி அரைச்சி வச்சுக்கிறோம் அப்படின்னு வாங்கியாச்சு. இப்படி உருளைக்கிழங்கு, பல்லாரி, தக்காளி, இஞ்சி இது மட்டும் தான் வாங்கணும். வேறு காய்கறிலாம் பிறகு போய் வாங்கிக்கிடுவாங்க. ஏன்னா நேரில் வந்தாச்சு சமையல் பண்ணணுன்ட்டு. அப்புறம் ஸ்நாக்ஸில் வந்து எனக்கு பிடிச்ச பலாப்பழம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பிடிச்ச நொங்கு, அப்புறம் எங்கள் பாபாவுக்கு வந்து கிவி பழம், அவங்களுக்கு இந்த ஆஞ்சி பண்ணியிருக்கனால கிவி பழம் கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு பதனி நிறைய ஒரு பாட்டில் நிறைய வச்சுட்டு 150 ரூபாய்க்கிட்ட சொன்னாங்க. அவ்வளோ வேண்டாம், 2 பேர் குடிக்கிறதுக்கு தானே இது மட்டும் வாங்கிட்டு, அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம வீட்டில் சிக்கன், ஈரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் கை பார்த்து பசங்களுக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். ஓகே, ரெடி பண்ணுவோம். துணியெல்லாம் துவைச்சாச்சு, எல்லாவையும் வச்சு வெளுத்தாச்சு. ரெடி. எவ்வளோ துணி பார்த்தீங்களா? இப்போ இன்னைக்கு நைட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சப்பாத்தி தான் முடிக்க போகிறேன். குருமா வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு தான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, தக்காளி, பல்லாரி எல்லாத்துலேயுமே சேர்ப்போம். உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு போட்டு விட்றது. சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. தாத்தா 2 பேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து குட்டி பையனுக்கு பிறந்த நாளாம், கேக்கும் கேசரியும் கொடுத்துட்டு போனாங்க. நாளைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு இப்போவே முடிவு பண்ணியாச்சு. காலையில் எல்லோரும் சாப்பாடுக்கு சொல்லிட்டாங்க, காலையிலேக்கும் மதியானத்துக்கும். அதனால் கரைச்சலே இல்லை. காலையில் இருந்துச்சு இந்த வேலையவே பார்த்துட வேண்டியதான். காலையில் வந்து வெண்பொங்கல், சாம்பார், சட்னி. மதியானத்துக்கு வந்து நாளைக்கு ஸ்கூலில் அதனால் மகாசோம சமையல் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. புளிக்குழம்புலாம் சாப்பிட மாட்டாங்க அதனால. அதனால் அவருக்கு வந்து குருமா குழம்பு, ரசம், முட்டை, வேறு பாசிப்பயிர் கூட்டு, இதெல்லாம் நாளைக்கு உள்ள சமையல். மெனு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், செய்கிறதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். சப்பாத்தி, குருமா. அப்புறம் என்னோடய சேனல் வந்து ராஜேஸ்வா விலாக் தான், எல்லோரும் பாருங்கள். சமையல் வீடியோ தான் போட்டுகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எனக்கு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வீடியோ தான் போடுறேன். அதுலேயே 1.5 நிமிஷம் அப்படி தான் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் டைம் காட்டவே மாட்டேங்கி. அதனால் எல்லோரும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதாவது மிஸ்டேக்னால் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு அதை சரி பண்ணி போடுறேன். என்னோடய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.